என்ன மம்மி சொல்ற? ஆமாப்பா, உண்மையா நீ ஒரு வெள்ளைப்புறவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி கனவு வந்துச்சு. நான் கூட நம்ம ஜோசியரை கூப்பிட்டு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, இந்த வாட்டி தம்பி கப்பல்ல இருந்து வீட்டுக்கு வரப்ப ஒரு தேவதையை கூட்டிட்டு வருவார்னு. எது தேவதை? அதுவும் இங்க? அவனுக்கு எப்படா டைம் கிடைக்கும், எப்படா நல்லா தூங்கலான்னு இருக்கான். நீ தேவதை தேனடனு அது உன்னை சொல்லி குத்தன்ல, உனக்கு ஒருத்தர் குறி சொல்றாரு பாத்தியா அந்த சாமியாரு, அவரை உதச்சா சரியா இருக்கும். தேவதையாமலையா தேவதை? வந்தா நல்லா தான் இருக்கும். Yes, come in. சதீஷ், உள்ள வரலாங்களா? உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. அது ஒன்றும் இல்லை சதீஷ், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் வெளியே போகிறேன் சதீஷ், அதான் கூட நீங்கள் வர முடியுமான்னு கேட்கலாம் தான். இது சம்மந்தமாக உங்கள் மேனேஜர்கிட்ட நான் நேற்றே பேசியிருந்தேன். ஆனால் அவர் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னார். சரி, அதான் உங்களை நேராக பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அவன் கிடக்குறான் மயிராண்டி. நீங்கள் எத்தனை மணிக்கு மட்டும் சொல்லுங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். நாளைக்கு 10 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? உங்களுக்கு மட்டும் நான் கேங் வேலை கிளம்பி ரெடியாக நிற்பேன். அது கூடவே சதீஷ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். காலையில் 10 மணிக்கு ரெடியாக இருங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன் சதீஷ். பாய், நாளைக்கு பார்க்கலாம். எந்த மேனேஜர் வேற விட மாட்டானே. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ ஹலோ மிஸ்டர் மைராண்டி மேனேஜர், ஐ எம் அவுட்டிங் டுடே. நோ ஒர்க் டுடே, நோ கம்மிங் டுடே. வாட் வாட் என்னடா வாத்துக்கோழின்னு? வேலைக்கு வர முடியாதுடா என் ஃப்ரூட்ஸு. வாட் வாட் யூ டெல்லிங்? ஐ couldn't get you. ஏய், போன விட மைராண்டி. ஏய் சதீஷ், சதீஷ் சார். டேய், என்ன டைம் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்க நீ? 11 மணி ஆயிடுச்சு. ஐயோ, எங்கள் மேனேஜர் ஒரு 8 மணிக்கு மீட்டிங் சொல்லியிருந்தானே. அவனை இப்போ தான் பார்த்துட்டு வரேன். என்ன கேட்டானா? உன்னை பற்றி ஒன்றும் கேட்கல. ஆனால் அவனை காலங்காத்தால யாரோ மைராண்டின்னு திட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு நியூஸும் கேட்டுட்டு இருக்கான். ஐயோ, அப்புறம் எங்க அவங்களுக்கு அது என்னன்னு தெரியலையே. அப்புறம் நான் தான் கூப்பிட்டு இதை விட மோசமான வார்த்தையால ஒருத்தனை திட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது?